பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு நல்லா குயிக் அண்ட் ஹெல்த்தியான எக் சில்லி சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி 2 சப்பாத்தியை நான் தரட்டி சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பாக கட் பண்ணுறதுனால சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்பவே பிடிக்கும். நான் 2 சப்பாத்தி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த எக் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆயிலெல்லாம் சூடானதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கிராம்பு, பட்டை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் கூடவே கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மாவு பிணையப்பவே அதில் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு அதுக்கு ஏற்றமே சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 எக்கு ஆல்ரெடி இதில் உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சப்பாத்தியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஷேப்பாக கட் பண்ணனால பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 டைம் 3 டைம் கிளறி விட்டு எடுங்க. இந்த மசாலா சப்பாத்தி ஒன்றா 2மே இதாகணும். இப்போ கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி எடுக்கலாம். இப்போ 2 டைம் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான எக் சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.